பிரசன்னாவிடம் கேட்கலாம். பிரசன்னா, விவரங்களை பதிவு செய்யுங்கள். அதாவது அபிநயா, புதுச்சேரி சோலை நகர் பகுதியில் பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சிறுமியின் உடல் அவரது இல்லத்திலிருந்து இறுதி சடங்கு செய்யப்பட்டு எழுத்தாட்டிற்கு தற்போது வாகனத்தின் மூலம் எடுத்து சென்று வருகின்றனர். அதன் நேரடி காட்சியில் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் சோலை நகர் பாடசாலை வீதியை சேர்ந்தவர் நாராயண் மைதிரி தம்பதியினர். இவர்களது 9 வயது மகள் 5ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் கடந்த சனிக்கிழமை வீட்டின் அருகே விளையாடி கொண்டிருந்த சிறுமியின் திடீரென காணாமல் போயுள்ளார். அதனைத் தொடர்ந்து பெற்றோர்கள் நீண்ட நேரம் தேடியுள்ளார்கள். அவர்கள் கிடைக்காத இது தொடர்பாக முத்தியால்பேட்டை போலீசாரிடம் புகார் அளித்திருந்தாங்க. இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் ஆய்வு செய்ததில் அந்த பகுதியில் வீட்டில் வேறு எங்கும் செல்லவில்லை என்பது தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் உள்ள அனைத்து வீடுகளிலும் போலீசார் சோதனை மேற்கொண்டு வந்தாங்க. அடுத்த நாள் அவரது உடல் அந்த அம்பேத்கர் நகர் வாய்க்காலில் ஒரு மூட்டையில் கட்டி கிடந்துள்ளது. இது தொடர்பாக தகவல் அறிந்த போலீசார் அந்த மூட்டையை கைப்பற்றி அதிலிருந்து சடலத்தின் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனை எடுத்து சென்றிருந்தாங்க. அப்போது பொதுமக்கள் போராடி நிலையில தொடர்ந்து சிறுமியை போன்றவர்களை கைது செய்ய கோரி பல்வேறு தரப்பினர் போராட்டங்கள் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தாங்க. இது தொடர்பாக சிறுமியின் பிரேத விசாரணை அறிக்கையும் சிறுமி பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்டு உயிரிழந்ததாக தெரிய வந்தது. இது தொடர்பாக அந்த வீட்டின் மாடியில் இருந்த விவேகானந்தர் மற்றும் கருணாஸ் ஆகிய இருவரையும் கைது செஞ்சிருந்தாங்க. தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டதில் இருவரும் சேர்ந்து சிறுமியை பாலியல் தொல்லையை கொடுத்து கொலை செய்தது தெரிய வந்தது. இது தொடர்பாக 2 பேரையும் போலீசார் கைது செய்து அவர்கள் சிறுவர்களுக்கான பாலியல் வன்கொடுமை தடுப்பு கீழ் வழக்கு பதிவு செய்திருந்தாங்க. எனவே தொடர்பு இருக்கின்ற கோணத்திலையும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்நிலையில் சிறுமியின் உடல் மருத்துவமனை பிரவேசனை செய்யப்பட்டு அவரது இல்லத்திற்கு நேற்று வந்தடைந்தது. அதனைத் தொடர்ந்து இன்று காலை டிஜிபி சீனிவாசன் மற்றும் விழுப்புரம் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் உள்ளிட்ட மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தியிருந்தாங்க. அவரது குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்து சென்றிருந்தாங்க. தொடர்ந்து சிறுமியின் உடலுக்கு இறுதி சடங்குகள் செய்யப்பட்டு பூக்கோ அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தின் முன்பு தற்போது ஏற்றப்பட்டு எதிர்காலத்துக்கு எடுத்து சென்றிருக்காங்க. அந்த வாகனத்தின் முன்பு வாகனத்தில் சிறுமி பயன்படுத்திய பொம்மைகள் மற்றும் பை, புத்தகம் உள்ளிட்டவைகளையும் தொங்கவிட்டு எடுத்து சென்றிருக்காங்க. இங்க சிறுமியினுடைய உடல் 500 மீட்டர் தொலைவில் உள்ள பாப்பம்மாள் என்ற பாப்பம்மாள் கோயில் இடுகாட்டுல எடுத்து சென்று அங்கு இறுதி சடங்குகள் செய்யப்பட்டு புதைக்க திட்டமிட்டுள்ளனர். அபிநயம். பிரசன்னா, இப்போ இந்த சிறுமியுடைய கொலையை கண்டித்து கடற்கரையில் பெருமளவிலான போராட்டம், புதுச்சேரி முழுக்க 20 இடங்களுக்கு மேலாக போராட்டம் என்ற அளவிற்கு இது எதிரொலித்தது. தற்போது இந்த இறுதி ஊர்வலத்துல பங்கேற்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கா? அதை கண்காணிக்கிறதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கா? நிச்சயமாக அபிநயா. அதாவது இன்று காலையிலிருந்து இந்த பகுதியில கூடுதல், அதாவது எஸ்எஸ்பி என்று சொல்லப்படுகிற கூடுதல் முதன்மை கண்காணிப்பாளர் தலைமையில 100க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பகுதியில சிறுமியின் இல்லத்தை சுற்றி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அதே போல இந்த இறுதி சடங்குல பல்வேறு முக்கிய தலைவர்களும் முக்கிய கட்சி நபர்களும் இந்த சிறுமியினுடைய இறுதி சடங்குல கலந்திருக்காங்க. இந்த பகுதியில அதிக லெவல்ல அந்த கூட்டம் காணப்படுது. அதே போல இந்த இறுதி பங்கேற்றுள்ள பொதுமக்கள் அனைவருமே மேலும் சிறுமிக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து கோஷமிட்டு போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பகுதியில அதிக அளவு கூட்டங்கள் காணப்படுகிறது. பிரசன்னா, இணைப்பிலே இருங்க. தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் தமிழிசையை புதுச்சேரி டிஜிபி நேரில் சந்தித்திருக்கிறார். இது சார்ந்த விவரங்களை அவரிடம் கேட்கலாம். இளவமுதன், இப்போ இந்த சந்திப்புல என்ன முக்கியமான விளக்கங்கள் இந்த சம்பவம் தொடர்பாக கொடுக்கப்பட்டிருக்கு? காவல்துறை தலைவரான ஸ்ரீனிவாசன் இன்று காலை அந்த சிறுமியின் உடலுக்கு சென்று அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து அந்த கொலை நடைபெற்ற இடங்களை பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து நேரடியாக ஆளுநர் மாளிகை துணைநிலை ஆளுநரிடம் இதுவரை எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து விளக்கமாக தெரிவித்தார். அப்பொழுது ஆளுநர் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் தப்பிவிக்கப்படக்கூடாது, அதே நேரத்தில் தவறான வதந்திகளை பரப்புவர்கள், குறிப்பாக வாட்ஸ்அப் மூலம் தவறான வதந்திகளை பரப்புவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தலாம். ஏனென்றால் வதந்தி அதிக அளவில் பரவி குற்றத்தை பெருமளவில் நடந்ததாக சித்தரிக்கப்படுகிறது. அதனை தடுக்க காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று ஆளுநர் தெரிவித்தார். இது மட்டுமல்லாமல் ஆளுநர் இந்த வழக்கை விரைந்து முடிப்பதற்கும் நீதிமன்றம் மூலம் குற்றவாளிக்கு விரைந்து தண்டனை கொடுப்பதற்கும் காவல்துறை எந்த விதத்திலும் எந்த ஒரு சின்ன லூப் ஹோலும் இல்லாமல் வழக்கை நெருக்கமாக்கி குற்றவாளிகளை தண்டனை பெறுவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறுகிறார். இது மட்டுமல்லாமல் குற்றம் சாட்டப்பட்ட வழக்கில் காவல்துறையினர் அலட்சியம் காட்டியிருந்தால், அதாவது முத்தியால்பேட்டை சேர்ந்த காவல்துறையினர் அலட்சியம் காட்டியிருந்தால் அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க டிஜிபிக்கு ஆளுநர் உத்தரவிட்டிருக்கார். அபிநயா.
இளவமுதன், இப்போ இறுதி ஊர்வலம் நடந்துட்டு இருக்கு. அரசு தரப்புல இந்த விவகாரத்துல தண்டனை வாங்கி தருவதை விரைவுபடுத்த வேண்டும் என்பதற்கான அந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. வேற என்ன கோரிக்கைகளை உயிரிழந்த சிறுமி தரப்புல முன்வைக்கிறாங்க? அந்த குடும்பத்தினர் தரப்பிலும் சமூக ஆர்வலர் தரப்பிலும் வைக்கப்படும் கோரிக்கை என்னவென்றால், இது ஒரு சாதாரண வழக்காக நம்ம கொள்ளக்கூடாது. சிறுமிகள் காணாமல் போவது அதிக அளவில் இருப்பதை அலட்சியம் காட்டக்கூடாது. இது காணாமல் போன வழக்காக கருதாமல் கடத்தல் வழக்காகவே நம்ம சந்திக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு பிரச்சனைக்கு, எந்த ஒரு பிரச்சனைக்கு விரைந்து தீர்வு காண முடியும், குற்றவாளிகளை விரைந்து பிடிக்க முடியும் என்பதுதான் அரசியல் கட்சிகளின் கோரிக்கையாகவும் சமூக ஆர்வலர் கோரிக்கையாக இருக்குது. பெற்றோரை பொறுத்தவரை குற்றவாளிக்கு விரைந்து தண்டனை வழங்க வேண்டும் என்பதுதான் கோரிக்கையாக இருக்கிறது. இதைதான் ஆளுநர், துணைநிலை ஆளுநர் தமிழிசை அந்த குடும்பத்தினர் நேரில் சந்தித்த போது அவர்கள் வைத்தார்கள். அதற்கு ஆளுநர் உங்களுடன் இருக்கிறேன், கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பேன் என்று தமிழிசை தெரிவித்தார். அதன் அடிப்படையில் தான் அவர் இன்று நமக்கு அளித்த பேட்டியில் தனி நீதிமன்றம் அமைத்து, விரைவு நீதிமன்றம் அமைத்து இந்த வழக்கில் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க அரசுக்கு நான் பரிந்துரை செய்து கடிதம் அனுப்புவேன் என்று கூறியிருக்கிறார். ஏனென்றால் இது யூனியன் பிரதேசம். இந்த யூனியன் பிரதேசத்தை சட்டத்தில் இடம் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஹைதராபாத்தில் இதேபோல் ஒரு சம்பவம் நடந்தபோது நான் உடனடியாக இந்த நடவடிக்கை எடுத்தேன் என்று கூறிய துணைநிலை ஆளுநர், புதுச்சேரியிலும் இதேபோல் தனி நீதிமன்றம் அமைத்து, சிறப்பு நீதிமன்றம் அமைத்து குற்றவாளிகள் தண்டனை பெற முடியுமா என்று சட்ட ஆலோசனை ஏற்கனவே பேசிவிட்டேன். சட்ட ஆலோசகர் கொடுத்த அடிப்படையில், தகவலின் அடிப்படையில் புதுச்சேரியில் தனி நீதிமன்றம் அமைக்க முடியும். அதை செய்ய வேண்டியது அரசின் கடமை. அதனால் அரசுக்கு உடனடியாக கடிதம் எழுத உள்ளேன் என்று துணைநிலை ஆளுநர் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாகவும் டிஜிபியிடம் ஆளுநர் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். அபிநயா, டிஜிபி துணைநிலை ஆளுநரை சந்தித்தது தொடர்பாக பல்வேறு விவரங்களை விரிவாக விளக்கியமைக்கு நன்றி இளவமுதன். தொடர்ந்து பிரசன்னாவிடம் பேசலாம். பிரசன்னா, இப்போ இறுதி ஊர்வலம் எந்த இடத்தில் இருக்கிறது? இன்னும் எவ்வளவு நேரம் இந்த இறுதி ஊர்வலம் நடைபெற இருக்கிறது? இந்த சிறுமியின் வீட்டிலிருந்து 500 மீட்டர் தொலைவில் பக்கத்தில் பாப்பம்மா கோயில் என்ற இடுகாடு உள்ளது. அந்த இடுகாட்டிற்கு தான் சிறுமியின் உடலை தற்போது அந்த உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அங்கு சென்றவுடன் அந்த இறுதி சடங்கு நிகழ்வுகள் நடைபெறும். நடைபெற்ற பிறகு தொடர்ச்சியாக சிறுமியின் உடல் புதைக்கவும் திட்டமிட்டிருக்காங்க. இந்த சிறுமி தற்போது இந்த வீட்டு பகுதியிலிருந்து சுடுகாட்டு பகுதிக்கு நெருங்கியுள்ளது. தமிழகம் இப்போ ஊர்வலத்துல கலந்து கொண்டிருப்பவர்கள் சில கோஷங்களை எழுப்புவதை பார்க்க முடிகிறது. என்ன கோரிக்கைகளை முன்வைத்து முழக்கங்களை எழுப்புகிறார்கள்? அதாவது சிறுமிக்கு ஏற்பட்டுள்ள இந்த பாலியல் துன்புறுத்தல், அதாவது குற்றம் செய்த நபர்கள் உடனடியாக கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்பதே அவர்கள் முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது. அதாவது அந்த சிறுமியை பாலியல் துன்புறுத்தல் செய்த குற்றவாளிகளை தப்ப விடக்கூடாது. இது போன்ற சம்பவங்கள் தமிழ்நாட்டில் வேறு எங்கும் நடைபெறாத அளவிற்கு இவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இவர்கள் முன்வைத்து இந்த ஊர்வலத்தில் கலந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அபிநயா, பிரசன்னா, இப்போ பெருவாரியாக பொதுமக்கள் இந்த இறுதி ஊர்வலத்துல பங்கேற்றிருக்கிறாங்க. இப்ப அவர்கள் செல்லக்கூடிய வழி எதுவும் பிரதான சாலைகள் இருக்கக்கூடிய வழியாக இருக்கிறதா? அப்படியாக இருக்கும் பட்சத்தில் போக்குவரத்து சீர் செய்யக்கூடிய பணிகள்ல அதிகாரிகள் ஈடுபடுறாங்களா? அதாவது சிறுமியின் உடல் என்பது அந்த முத்தியால்பேட்டை சோலை நகர் பாடசாலை என்பது நகர்பகுதி, அதாவது தடிகை பகுதி என்பதால், நகர்பகுதியிலிருந்து தனிப்பட்ட பகுதி என்பதால் பிரதான சாலை என்பது இந்த பகுதியில் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் குறுகிய அளவு உள்ள சந்தில் மட்டுமே செல்லக்கூடிய இடம் என்பதால் இந்த பகுதியில் அதிக அளவு போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இல்லாதால் இந்த அளவு இந்த பகுதி இருக்கிறது. அபிநயா, பிரசன்னா, இப்போ இந்த கொலை வழக்கை பொறுத்த வரைக்கும் இதில் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்கான முழு ஒத்துழைப்பு தரப்படும் அரசு தரப்பில் என்ற உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இது சார்ந்த போராட்ட அறிவிப்புகள் என்பதும் அதற்கான கோரிக்கைகளும் வலுத்து வருகிறது. அப்படியாக என்னென்ன கோரிக்கைகளை அவர்கள் முன்வைக்கிறார்கள்? நிச்சயமாக அபிநயா, இந்த கோரிக்கை இந்த பகுதியில் உள்ள இந்த சிறுமியினோட உறவினர்கள் மற்றும் பொதுமக்களுடைய பிரதான கோரிக்கை என்பது அதாவது இந்த செயலில் ஈடுபட்ட குற்றவாளியை கடுமையாக தண்டிக்க வேண்டும். இவருக்கு கொடுக்கப்படும் தண்டனை என்பது மற்ற இடங்களில் இது போன்ற செயல்கள் யாரும் ஈடுபடக்கூடாத அளவுக்கு இந்த தண்டனை இருக்க வேண்டும் என்ற
கோரிக்கையை முதன்மையாக வைத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சிறுமிக்கு நிவாரணத் தொகையும் வழங்கியிருப்பதாக வழங்கியுள்ளதாகவும் நேற்றுக்கு புதுச்சேரி அரசு அறிவித்துள்ளது. இந்த பகுதியில் அதிக அளவு பொதுமக்கள் கூடி சிறுமிக்கு தேவையான நிவாரண உதவியும் உடனடியாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைத்திருக்கிறார்கள். அபிநயா, பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பு கோரிக்கைகள்ல முக்கியமாக இந்த கஞ்சா ஒழிப்பு என்பதை தீவிரப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் கூட அரசுக்கு முன்வைக்கிறார்கள். அது சார்ந்த அவர்களுடைய கோரிக்கையும் அரசனுடைய விளக்கமும் என்னவாக இருக்கிறது? அதாவது பாதிக்கப்பட்ட பகுதி இந்த சிறுமி என்பது இந்த பகுதியில் புதுச்சேரியில இரவு நேரங்கள்ல மது விற்பனை என்பது நடைபெறுவதாகவும் தற்போது பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் தற்போது செய்தியாளருக்கு பேட்டி அளிக்கும் போது தெரிவித்திருந்தார். அதிகமான அளவு வீடுகளில் சென்று மதுபானங்கள் விநியோகம் செய்யக்கூடிய திட்டமும் இந்த பகுதியில் இருப்பதாகவும் குற்றச்சாட்டியிருந்தார். இது போன்ற திட்டங்களை இந்த பகுதியில் இல்லாமல் இது போன்ற செயல்களை தடுப்பதற்கு புதுச்சேரி அரசு துணை ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் தற்போது பாராளுமன்ற உறுப்பினர் விழுப்புரம் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கோரிக்கை விடுத்து சென்றிருக்கிறார். அபிநயா, புதுச்சேரியில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தேசிய அளவில் எதிரொலித்திருக்கிறது. இதற்கான கண்டன குரல்கள் பல்வேறு இடங்களில் வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் கடுமையான நடவடிக்கை நிச்சயமாக எடுக்கப்படும் என்று துணைநிலை ஆளுநர் தமிழிசை உள்ளிட்ட ஆட்சியாளர்கள் அந்த உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார்கள். இதற்கிடையில் அந்த சிறுமியினுடைய அந்த இறுதி ஊர்வலத்தில் புதுச்சேரி மக்கள் பெருவாரியாக கலந்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய கோரிக்கைகளையும் முழக்கங்கள் வாயிலாக முன்வைத்து வருகிறார்கள். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறார்கள்.